ஹாய் கேஸ் ஐம் ராகவன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் சின்ன ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இவ்வளோ நாள் மொபைல் டெக் கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ஃப்யூச்சர் பேஸ் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க் மெயினாக சிசிடிவி கண்டென்ட் பார்த்தா இனிமேல் வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ எதுக்கு இந்த கண்டென்ட் சேஞ்ச், நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிற இந்த வீடியோவில் எல்லாமே உள்ளே போய் வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முன்னாடி கீழே லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லொக்கேட்டாக இருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? அண்ட் தென் சிசிடிவி கேமராவுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கொடுக்குறேன்னா, நம்ம கடந்த ஒரு 6லேருந்து 8 வருஷமாக நம்ம சிசிடிவி கண்டென்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேங்களா? அண்ட் தென் கடந்த ஒரு 1 இயர் 2023 ஃபுல்லாமே கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது சிவகாசி டவுன் லோக்கல் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆன்லைன் ஒரு அவேர்னஸ் அண்ட் தென் ஒரு கேமரா பற்றி ஒரு நாலேஜுங்கிற ஆன்லைன்லையும் போஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் வந்து சிசிடிவி கண்டென்ட் அண்ட் தென் நெட்ஒர்க் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சிசிடிவி கேமராவுக்கு கவர்மெண்ட்டே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 6 வருஷம் முன்னாடி படிக்கிற காலத்துலலாம் ஸ்கூல், காலேஜ், பப்ளிக் பிளேஸில் கேமரா அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இப்போ எல்லா விதமான இடத்துலையும் ஸ்கூல், காலேஜ், மெடிக்கல், கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட், ஒரு மெயினான பப்ளிக் ப்ளேஸ் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம பீப்புள்ஸ், அதாவது மக்களுக்கு வந்து கேமரானா என்ன, அதில் என்ன ஒரு நாலேஜ் இருக்குங்கிறது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காமனாக ஒரு ஆள் வருவாங்க, ஒரு 2 கேமராஸுக்கு என்ன ப்ரைஸ் வரும் தம்பி, எப்படி வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்களே தவிர அதில் என்ன விதமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஏன்னா கேமராவில் நிறைய விதமான டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மாடல். ஒன்லி வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும். வீடியோ ரெக்கார்ட் ஆகும், அதை அப்படியே கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜில் வைக்கும். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக் ஃபஸ்ட்டு மாடல். ஸோ செகண்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் வாய்ஸோடு வரும். ஸோ வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதோ அதே மாதிரி வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும். லாங் ரேஞ்ச் வாய்ஸ் இருக்காது, பட் ஒரு 5 to 10 மீட்டர்ஸ் ரேஞ்சில் கேப்சர் பண்ணி கொடுக்கும். வாய்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்குன்னு காட்டுற மாடல். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராலே ஒரு லைட் இருக்கும். ஒரு 9 வாட் குண்டு பல்ப் போட்டால் எவ்வளோ ஒரு ரெஃப்ளெக்ஷன் வருமோ அதே ரெஃப்ளெக்ஷன் கேமராலேருந்து காட்டும். அப்படி இருக்கும்போது கேமரா இருக்குன்னு காட்டுற மாதிரி அந்த ஒரு மாடல் கேமரா, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் கேமரான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ஆள் அந்த கேமராவை வியூ பண்ணி கிராஸ் பண்ணாலோ, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணாலோ வால்யூம் ரைஸ் பண்ணும். கேமராலையும் வாய்ஸ் கேட்கும், உள்ளே நம்ம மாட்டிருக்க மொபைல் கனெக்ட்லேயும் வாய்ஸ் கேட்கும். ஏன்னா கேமராவில் இவ்வளோ விதமான டைப் இருக்குது, சரிங்களா? ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த விதமான கேமரா தேவைப்படுதோ ஸோ அது அவங்களுக்கு போட்டால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா வீட்டுகளுக்கு போடுற கேமரா வேறு மாதிரி வரும், இண்டஸ்ட்ரீஸ் தொழில் நடக்கிற இடத்துக்கு கேமரா போடுறது வேறு விதமான வரும், ஓகேங்களா? இது வந்து 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கேமராஸில் இந்த மாடல் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு அவேர்னஸ் அண்ட் ஒரு நாலேஜ் கெய்னிங் ஒரு வீடியோ கூட சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் தென் சிவகாசி லோக்கல் சர்வீஸில் நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் டேரெக்டாக, ஓகேங்களா? சிவகாசி சரௌண்டிங் எந்த ஒரு கொரிஸ், ஒரு சர்வீஸ் இஷ்யூ, என்கொயரி எதுனாலும் நம்ம நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக கால், டெக்ஸ்ட் எந்த ஒரு கொரினாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம ஒரு அவைலபிளாக தான் இருப்போம், ஓகேங்களா? இனிமேல் ஃபுல்லாக சிசிடிவியில் வர்ற ப்ராப்ளம் அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், எவ்வளோ விதமான கேமராஸ் மாடல்ஸ் இருக்குது எல்லாமே 1 by 1 அடுத்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கேமரா பற்றி டீட்டெயில் வேணும்னு கீழே தாராளமாக நம்ம நம்பர் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், எனி டைம் அவைலபிளாக தான் இருப்போம். கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை விட சூப்பரான கண்டென்ட்லாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.